வரலட்சுமி விரத வாழ்த்துக்கள். தேங்காய் பால் வச்சுட்டு நல்லா குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாரி ஸ்மூத்தியா, கிறிஸ்பியா ஒரு முறுக்கு பண்ணலாங்களா? 150 கிராம் உளுந்த வறுத்துட்டு இத ஆற வச்சிடலாங்க. ஒரு மூடி தேங்காயில தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. ஆற வச்ச உளுந்த அரைச்சு எடுத்துக்கலாங்க. 3/4 கிலோ அரிசி மாவோட அரைச்ச உளுந்த சேர்த்துட்டு, எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு, ஓமம் கொஞ்சம் தேய்ச்சு சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, வெண்ணெய் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு, எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சு இத அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ இந்த மாவு எடுத்துட்டு ஆயில் தடவின முறுக்குள்ள நிறச்சிக்கலாங்க. இது மாதிரி அரிதட்டத்துல நெய்யோ ஆயிலோ தடவிட்டு இந்த முறுக்க பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானதும் இதை போட்டுட்டு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. அது வேகும் போதே இன்னொரு முறுக்கு கூட சுத்திக்கலாம். இது வந்து உளுந்து முறுக்குங்கிறதுனால வெள்ளையா தான் இருக்கும். ஸோ செவக்க விட்டுறாதீங்க. இந்த முறுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா எத்தனை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க.